வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024. இன்றைய கிழமை வியாழக்கிழமை. இன்று முழுவதும் சந்திரன் கன்னி ராசியில் கேதுவுடன் இணைந்திருக்கப் போகிறார். கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் செவ்வாய் கிரகமும் குரு கிரகமும் இணைந்திருக்கிறார்கள். கடக ராசியில் சூரியன் கிரகம் இருக்கிறார். சிம்ம ராசியில் சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். கன்னி ராசியில் கேதுவுடன் சந்திரன் இன்று முழுவதும் இணைந்திருக்கப் போகிறார். அடுத்த 2 நாட்கள் வரை சந்திரன் கேதுவுடன் கன்னியிலே இருப்பார். இன்றைய முழு நாளுக்குடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். கும்ப ராசியில் சனி கிரகம் வக்ர நிலையில் இருக்கிறார். மீன ராசியில் ராகு கிரகம் இருக்கிறார். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு அற்புதமான பணி வளர்ச்சி, பணியில் இடமாற்றம், அதிர்ஷ்டமான மாற்றங்கள், நன்மைகள், தொழில் ரீதியிலான லாபம், பேச்சினால் பணியில் நன்மை. அதே சமயம் பேச்சினால் எதிரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. உறவினர்களிடம் சற்று பேச்சில் நிதானமாக இருப்பது. தாய் வழி தந்தை வழி உறவினர்களிடம் கவனமாக பேச வேண்டும். ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடும். ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷபத்தின் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி, அவர்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும். அவர்களுக்கு வளர்ச்சி, லாபம், நல்ல மேன்மையான பலன்கள் நடப்பது ரிஷபத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடும். ரிஷபராசி நண்பர்களுக்கு பணியில் உயர்வான நன்மைகள் நடக்கும். ஆனால் திருமண வாழ்வில் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுப்பது, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு பேச்சில் நிதானம், உணவில் கவனம் தேவை. திருமண வாழ்விலும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுப்பது நன்மை அளிக்கும். விரயங்கள் இவர்களுக்கு காத்திருக்கிறது. சுப விரயங்கள் நடப்பதற்கு அற்புதமான நல்ல வாய்ப்பாக இருக்கும். வாகன மாற்றம், வீடு போன்றவை வாங்குவது குறித்த சிந்தனைகள் இன்று ஏற்படும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம், நினைத்தது நடக்கும். முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி. ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை. உணவில் பேச்சில் நிதானம். உணவினால் ஆரோக்கிய பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வது சிறந்தது. கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுப்பதும் வாக்குவாதம் தவிர்ப்பதும் நன்மை அளிக்கும். வெளி மனிதர்களால் குடும்பத்தில் குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வாழ்வில் சற்று அக்கறை அதிகம் தேவை. அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். வெளிநாட்டு தொடர்பால் சிம்மராசி நண்பர்களுக்கு ஆதாயம், நன்மை. தொழில் ரீதியிலான வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம். உத்தியோகத்திற்கான சில தொடர்பாக இருக்கலாம். அற்புதமான தொழில் வளர்ச்சி, பணியில் ஏற்றம், இடமாற்றமும் இவர்களுக்கு நன்மை அளிக்கும். கணவன் மனைவி இருவரும் குடும்ப வாழ்விலும் அக்கறை தேவை. இருவருடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தாய் வழி தந்தை வழி ஆதாயம், லாபம், நன்மைகள் கொடுக்கும். பொருளாதார ரீதியிலான மேன்மைகள், சுயதொழில் முயற்சிகளில் வெற்றி, தொழில் முதலீடுகள் அதிகம் செய்யக்கூடிய நிலை. குழந்தைகளிடமும் திருமண வாழ்விலும் சற்று அனுசரித்து செல்வது. அவர்களால் மனக்குழப்பம் வந்தாலும் மனதில் ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது கன்னி ராசிக்கு ரொம்ப முக்கியமான பலனாக காட்டப்படுகிறது. அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு திடீர் யோகம், திடீர் தனப்பிராப்தம், தொழில் லாபம் சிறப்படையும். பணியில் நல்ல வளர்ச்சி, விபரீதமான ராஜயோகம், பணியில் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தாய் வழி தந்தை வழி ஆதாயம் சிறப்பளிக்கும். வாழ்க்கை துணையுடைய உதவியினால் பொருளாதார மேன்மை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்ட வேண்டும். வாழ்க்கை துணையினுடைய உதவி பக்கபலமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ரிலேஷன்ஷிப் வகையிலும் கவனமாக இருக்க வேண்டும். இருவரும் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். தொழில் வளர்ச்சி, தொழில் லாபம், உத்தியோகத்தில் ஏற்றம், பொருளாதாரத்தில் சிறப்பான நிலை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு காட்டப்படுகிறது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தொழில் விஷயங்களில் அதிக கவனம் தேவை. தரம் குறைந்த விஷயங்களில் தொழில் ரீதியிலான சிக்கல்கள் இல்லாமல் சுயதொழில் நண்பர்கள் செய்யக்கூடிய தொழில் விஷயங்களில் தர பரிசோதனை விஷயங்களில் அதிக கவனம் தேவை. சில அதிகாரிகள் இன்று பரிசோதனைக்கு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. பணி செய்பவர்களுக்கு நிம்மதி, பணியில் ஏற்றம், நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவி சற்று விட்டு கொடுப்பது தொடர்ச்சியான நல்ல பலன்களை கொடுக்கும்.
அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு திருமண வாழ்வில் சற்று அனுசரிக்க வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். பணியில் நல்ல வளர்ச்சி, பணியில் மாற்றம், ஏற்றம், வருமானம் உயரும். பொருளாதார ரீதியில் நன்மைகளும், ரிலேஷன்ஷிப் வகையிலும் சற்று நிதானமாகவும் இருக்க வேண்டும். அடுத்தது கும்ப ராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் தொடரக்கூடிய நிலை. பணியில் அதிக கவனம், அக்கறை தேவை. முக்கியமாக பணி செய்யக்கூடிய இடத்தில் நிதானமாக இருப்பது, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் வகையிலும் இருவருடைய ஆரோக்கிய வகையிலும் அதிக அக்கறையுடன் இருப்பது பாதுகாப்பளிக்கும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசி நண்பர்கள், குழந்தைகளிடம் வாக்குவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை. அதிர்ஷ்டத்தால் நன்மைகள் நடக்கும். பணியில் நல்ல வளர்ச்சிகள், மாற்றங்கள், தேவைக்கேற்ற வருமானம் ஏற்படும். லாபங்கள் சிறப்பாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் வகையிலும் குடும்ப வாழ்விலும் சற்று கவனமாக பாதுகாப்புடன் இருப்பது இவர்களுக்கு நன்மை அளிக்கும். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.